மக்களவை தேர்தலில் வந்து நாங்கள் கூட்டணியை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த தவறை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி மெகா கூட்டணியாக அமையும், பிரம்மாண்ட கூட்டணியாக அமையும், மக்கள் விரும்புகிற மாதிரி கூட்டணி, நிர்வாகிகள் விரும்புகிற மாதிரி கூட்டணி அமையும். இப்போது அங்கே வந்து கூட்டணியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் தேமுதிக கூட்டணி வச்சுருந்தாங்களே 5 சீட்டோ நோ கொடுத்தாங்கல்ல, அதை பார்த்தா கூட்டணியாக தெரியலையா? பாருங்க, அங்கே டோலர்ஸ்க்கே 2 தான் கொடுத்தாங்க, இவங்களுக்கு 2 அவங்களுக்கு 2, பிசிக்காக 2 தான் கொடுத்தாங்க. ஆனால் இவர் தேமுதிகாக 5 கொடுத்தாருல. அப்போ எம்மாம்பெரிய கட்சின்னு தானே 5 கொடுத்துறாரு. அவர் மன்சூர் அலிகான் கூட கூட்டணிக்காக ஏதோ எல்லாம் பேசினாரு, அதையும் விட்டுட்டாங்க. ஒருவேளை அதைத்தான் சொல்றாரோ மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா தேமுதிக ஆன் போர்டிங் பண்ணிட்டாங்க. மெகா கூட்டணியை அமைப்போம், வலிமையான கூட்டணியை அமைப்போம்னு யாரை வச்சு கூட்டணி பண்ண போறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா தனித்து நின்றும் ஆட்சியை பிடித்த கட்சி இன்னைக்கு வந்து மெகா கூட்டணியின் போது அப்போ கூட்டணி இல்லாமல் இவங்க சொல்லுவாங்க திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது, சரித்திரம், அப்புறம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சில பேர் அங்கெல்லாம் பேசியிருந்தாங்க, ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அவங்களோடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேகா இப்ப ஆரம்பிச்ச கட்சி அவங்க எந்த அளவுக்கு விசிகா நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதோ அதுல 10% கூட அதிமுக கிட்ட இல்லை. அப்போ வரக்கூடிய கட்சிகள்னா முதல்ல விசிகாவை நீங்க அசைச்சு பார்க்கணும். அதுக்கு எதுவுமே இது பண்ணா மெகா கூட்டணின்னா நம்ம மறுபடியும் பாஜகவோட போய் சேர்ந்து போறாங்களோ? அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 200 தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். என் பரிசா வந்து நான் இதை கொடுக்கணுன்றாங்க. இப்போ வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு. அது என்னவோ தெரியலங்க, தமிழகத்தில் இந்த 200 அப்படின்றது வந்து ஒரு கேட்சி நம்பராக இருக்குதுங்க. அது அடிக்கடி சில இதெல்லாம் கூட பார்ப்போம், டிங் டிங் டிடிங் பேடிஎம்மில் ரூபாய் 200 அப்படின்வாங்க. ஸோ அதனால அந்த 200க்கு அவ்வளோ பிராபல்யம் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. கூட்டணி தர்மம்ன்றாங்க. இந்த மாதிரி அவர்கள் குறி நான் அல்ல, திருமாவளவன் அல்ல, திமுக தான் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? விசிகாவை விலக்கி விட்டால் திமுக அப்படியே ஆட்டம் கண்டுடும், அதான் அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு விசிகா ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கும் பொழுது அதுக்கான ரெப்ரசன்டேஷன் மந்திரி சபையில வேணுமா வேணாமா எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இதுதான் பெரிய கேள்வி. அடுத்த எலெக்ஷன்ல அந்த வின்னிங் ஸ்ட்ரீக், வின் பண்ணணும், சீட்டு வாங்கணும், அந்த ஒரு நோக்கம் தானா? அப்ப நீங்க வின் பண்ணா போதும், அண்ணா அம்பேத்கர் சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டாம். இல்லை, இப்போ அதிமுகவில் வந்தா ஜெயிக்கமோ தோக்கமோன்னு ஒரு இது இருக்குல்ல, திமுக இருந்தா ஜெயிக்கலாம், அந்த விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த எம்எல்ஏ எம்பி சீட்டு மட்டும் தான் முக்கியம், அதிகாரத்தை நோக்கிய உங்களது பயணம் அப்படின்றத பத்தி நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கவலைப்பட போறதே கிடையாதா? கூட்டணி தர்மத்துக்காக நீங்க எந்த கொள்கைகளெல்லாம் நீங்க காவு கொடுக்குறீங்க அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் த டெய்லி பஞ்ச் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். சமீபத்தில் நடந்த அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார், மக்களவை தேர்தலில் வந்து நாங்கள் கூட்டணியை வந்து மிஸ் பண்ணிட்டோம், அந்த தவறை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி மெகா கூட்டணியாக அமையும், பிரம்மாண்ட கூட்டணியாக அமையும், மக்கள் விரும்புகிற மாதிரி கூட்டணி, நிர்வாகிகள் விரும்புகிற மாதிரி கூட்டணி அமையும் அப்படின்னாரு. நம்ம அந்த மெகா கூட்டணி என்ன அப்படிங்கிறத விவாதிப்போம். இதுதான்ப்பா மிகப்பெரிய கேள்வியா இருக்குது, எனக்கு சுத்தமா புரியல. இப்போ அங்க வந்து கூட்டணியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் தேமுதிக கூட்டணி வச்சிருந்தாங்களே 5 சீட்டோ நோ கொடுத்தாங்கல்ல, அதை பார்த்தா கூட்டணியா தெரியலையா? அதாவது வேற எதாவது எதிர்பார்க்குறாங்க இல்லை, தேமுதிகவை இந்த அளவுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏங்க 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதை பாருங்க, அங்கே டோலர்ஸ்க்கே 2 தான் கொடுத்தாங்க, இவங்களுக்கு 2 அவங்களுக்கு 2, பிசிக்காக 2 தான் கொடுத்தாங்க. ஆனால் இவர் தேமுதிகாக 5 கொடுத்தாருல. ஆமாம். அப்போ எம்மாம்பெரிய கட்சின்னு தானே 5 கொடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து போன தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கூட்டணியை மறந்து போச்சா அவருக்கு? இதுனா மிடிலா அப்ளங்கட்டா, அதில் ஏதாவது ப்ராப்ளமா? சரி, அவர் மன்சூர் அலிகான் கூட கூட்டணிக்காக ஏதோ எல்லாம் பேசினாரு, அதையும் விட்டுட்டாங்க. ஒருவேளை அதைத்தான் சொல்றாரோ மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா தேமுதிக ஆன் போர்டிங் பண்ணிட்டாங்க, மன்சூர் அலிகான் கட்சி தான் வரல, அதை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்களோ, அந்த நிலவுக்கு வந்துருச்சா அதிமுக? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெகா கூட்டணியை அமைப்போம், வலிமையான கூட்டணியை அமைப்போம்னா யாரை வச்சு கூட்டணி பண்ண போறீங்க எனக்கு தெரியல. இப்போதைக்கு இங்க மிச்சம் இருக்கிற கட்சிகள் அப்படின்னா சிவசேனாவை சேர்த்துக்கலாம், சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்த்துக்கலாம், பிஎஸ்பி அவங்க தான் இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர்சிபி அவங்கள கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்சிகளை சேர்த்துக்கினா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் ஆல்ரெடி ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க நிரஞ்சன். இப்போ மெகா கூட்டணின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு உங்க கூட்டணியில இல்லாத ஒரு கட்சி
வரக்கூடிய பாசிபிலிட்டினா பாமக. அவங்கள வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போ போகிற ட்ரெண்டை பார்த்தா அவங்க கடைசி வரைக்கும் என்டிஏவோட தான் பயணம் பண்ண போகிறாங்க 26லையும். அப்போ அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா மிச்சம் மீதி இருக்க கட்சிகள் யார்? எனக்கு பதில் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சில பேர் அங்கெல்லாம் பேசியிருந்தாங்க, ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அவங்களோடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டணி வந்தாலுமே அது ரொம்பவே பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும். அப்போ வேற யாருன்னா அந்த பக்கம் திமுக கூட்டணி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அங்கேருந்து யாரையாவது இங்கே கொண்டு வந்தாதான் பார்த்தீங்களா தட்டி தூக்கிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கிறதா தெரியல. முக்கியமாக இன்றைக்கு விசிகா அவங்க வந்து எவ்வளோ சமிகை கொடுத்தாங்க. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் மது போதை ஒழிப்பு மாநாடு அந்த நேரத்துலையும் சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து கேட்டை பூட்டை ஆட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு கிடையவே கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக கதவை அடைச்சிட்டாங்க. அவரு வந்து அதிமுக ஏகப்பட்ட குழப்பம் இனிமேல் வர முடியாது அப்படின்னு போயிட்டாரு. தாவேகா இப்போ ஆரம்பிச்ச கட்சி அவங்க எந்த அளவுக்கு விசிகா நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதோ அதில் 10% கூட அதிமுக கிட்ட இல்லை. அப்புறம் வேற எந்த கட்சியை நீங்கள் கூட்டணி கொண்டு வர போறீங்க எனக்கு சொல்லுங்க. காங்கிரஸை கொண்டு வர போறீங்களா? காங்கிரஸ் வந்து அப்படியே விசிகா கம்யூனிஸ்ட் வந்தாலும் காங்கிரஸ் வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு 4 வருஷம் ஆட்சி இருக்குது, மத்தியில் ஏதாவது இப்படி பண்ணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்ம வரலாமா, அதுக்கு திமுகவோட தயவு வேணும் அப்படின்றது தான் அவங்க கணக்காக இருக்குமே தவிர மாநில தேர்தலை பற்றி அவங்க என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அப்போ திமுக காங்கிரஸ் அப்படின்னு பிரிக்க முடியாதது அப்படின்னு அந்த தர்மி கிட்ட கேட்ட மாதிரி தான் திமுகவும் காங்கிரஸும் இப்போதைக்கு சொல்லிடலாம். அப்போ வரக்கூடிய கட்சிகள்னா முதல்ல விசிகாவை நீங்கள் அசைச்சு பார்க்கணும். அதுக்கு எதுவுமே இது பண்ணால் மெகா கூட்டணின்னா நம்ம மறுபடியும் பாஜகவோட போய் சேர்ந்து போகிறாங்களோ? அதுதானே பிளானாக இருக்கும். அவர் ஒத்துப்பாரு அண்ணாமலை? அவருடைய கொஸ்டின்லேயே ஆன்சர் சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மக்களவை தேர்தலில் ஒரு கூட்டணியை வந்து மிஸ் பண்ணிட்டோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க என்ன இதுதான் போன டைமும் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரே. அதனால சட்டமன்றத்தில் சேருவோம் அப்படிங்கிறது அந்த கூட்டணியை மையப்படுத்தி தான் சொல்றாரு. இதுக்கும் அவர் ஒரு தடவை பதில் சொல்லிட்டாருங்க. இது பாருங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு திருப்பி நீங்கள் அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக மையப்படுத்தி சொன்ன மாதிரி தானே இருக்கு. சரிங்க, ஒருவேளை அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் வந்து இந்த கூட்டணிக்கு தடையாக இருக்கின்றார், அவரை நீக்க வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கை. பாஜகவில் ஒத்துப்பாங்களா? ரைட்டுங்க, அண்ணாமலை இல்லாமல் ஒரு கூட்டணி அப்படின்னு ஒத்துப்பாங்களா? அப்படி அண்ணாமலையை நீக்கிட்டு வேற யாரையாவது ஒரு தலைவராக போட்டு பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வந்தா பாஜக தொண்டர்கள் ஒத்துப்பாங்களா? இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபர் அவரால் என்ன காம்ப்ரமைஸ் எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன காம்ப்ரமைஸ்? சரி, அண்ணாமலை இருந்தாலும் கூட்டணி அப்படின்னு வரா, எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இல்ல அதுதானே சார் நடந்தாகணும். இப்ப அண்ணாமலை அவர்கள் இங்க தூக்கவும் முடியாது அப்படிங்கும் போது எடப்பாடி அவர்கள் தானே இறங்கி வந்து ஆக வேண்டும். எதிர் தரப்புல என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு எவ்வளோலாம் பேசினாரு, சரணடைந்து விட்டார், மறுபடியும் அடிமை ஆட்சி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அந்த கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பாருங்க அதிமுக பாஜக ஒன்றா இருக்கிறது பெட்டர். ஆனால் முதல்ல தலைவர்களுக்குள்ள ஒரு பேச்சை நடத்தி அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோம். 2 பேரும் பொது மேடைகளில் ஒன்றா தோண்ட வேண்டும், எந்த ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னா 2 தரப்புலையும் யாரும் முயற்சிக்கலை. அப்புறம் இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட எங்களுக்கு பாஜக தான் எதிரி அப்படின்ற மாதிரி சித்தரித்து விட்டார்கள். விக்கிரவாண்டியில் என்ன பண்ணாங்க? அவங்க ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டெல்லாம் திமுக போயிடுச்சு. இப்போ போயிட்டு இல்லை அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து அப்படின்னு இதுன்னா பரோட்டா சூர்யா நாங்கள் மறுபடியும் பாஜக அப்படின்றதுக்கு 2 பக்கத்துலையுமே அது சரி வராது. அப்படி வரதா இருந்தால் இப்போலேருந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக எடுபடாது. திமுக வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, மக்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. முதல்லயே வந்து அவங்க பேசி அதை வந்து வெளிப்படையாக சொல்லணும். அந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் எல்லாம் வந்து நீக்கணும். இதில் வேறு இங்கே சில பேர் அங்கே சில பேர் அப்படின்னு ஒருத்தருக்கு சோஷியல் மீடியாவில் கொம்பு சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் முதல்ல ஆஃப் பண்ணணும். அது நடக்கிற காரியம் எனக்கு தெரியல. கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் ஒத்து போனாலுமே இங்கே உட்காந்து சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் கொம்பு சுற்றி நேராங்க பாரு, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் கட்சியை விட்டே போகிறேன், எக்ஸ்கூஸ் மீ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ஸ்டேட்னு கூட போயிடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ அது ஒரு பெரிய மேக்ரோ லெவலில் வரணுங்க. அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்னால் இது காலத்தின் கட்டாயம், இந்த மாதிரி பண்ணியானோம், அதுக்கு வந்து 2 பக்கத்துலேயும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் தலைவர்கள் மத்தியிலேயாவது அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் டவுன் த லைன் அது போகும். அது இல்லாமல் வந்து இங்கே எப்படி சொல்லிங்கன்னா அங்கே அப்படி சொல்லினே அப்படியே பழைய மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க சேர்றதும் ஒன்று தான், சேராதும் ஒன்று தான். திமுக தான் மறுபடியும்
232 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தாரு 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம், திமுகவுக்கு வந்து அது பகல் கனவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது இப்போ தாவேகால கூட சொல்லுவாங்க 200 இப்படியே கூட்டிங்கன்னு போனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆளுக்கு 200 அப்படின்னு எடுத்துக்கலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆமாம் சார், எனக்கு இந்த 2 மாதமாக வந்து இந்த 200 தொகுதி தான் எல்லாருமே எய்ம் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 200 தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என் பரிசா வந்து நான் இதை கொடுக்கணுன்றாங்க. கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. இப்போ வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு. அது என்னவோ தெரியலங்க, தமிழகத்தில் இந்த 200 அப்படின்றது வந்து ஒரு கேட்சி நம்பராக இருக்குதுங்க. அது அடிக்கடி சில இதெல்லாம் கூட பார்ப்போம், டிங் டிங் டிடிங் பேடிஎம்மில் ரூபாய் 200 அப்படின்வாங்க. ஸோ அதனால் அந்த 200க்கு அவ்வளோ ப்ராபல்யம் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. மெஜாரிட்டி வருவோம் அப்படி சொல்லிட்டு போகலாம். அது 200 ரவுண்ட் ஃபிகரு. நம்ம கூட 215 ரூபா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு செருப்பு வாங்குகிறோம், இல்லை ஒரு பாய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 200 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதனால் 200 ரவுண்டு ஃபிகரு அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் ஜனங்க யாருக்கு 200 காசு இல்லைங்க சீட்டு அப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் வந்து மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அடிப்படையில் அதிமுக பலகீனமாகிவிட்டது அப்படின்றத தன்னை அறியாமல் அவர் ஒத்துட்ருக்காரு. ஏன்னா தனித்து நின்றும் ஆட்சியை பிடித்த கட்சி, பெரிய அளவு இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. இன்னைக்கு வந்து மெகா கூட்டணின் போது அப்போ கூட்டணி இல்லாமல் இவங்க சொல்லுவாங்க திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது, சரித்திரம் அப்புறம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் அந்த நன்மைக்கு வந்துட்டாங்கல்ல. ஆனால் அவர் என்ன எக்ஸாம்பிள் இருக்கிறாருன்னா, அம்மா அவர்கள் வந்து 2016 கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்க, நாங்களும் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் மெகா கூட்டணின்னு சொல்கிறீங்க? கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறோம்னு சொல்ல வேண்டியது தானே? என்னங்க ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குதுங்க. அது தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்தா? ஒன்று கூட்டணி இல்லாமல் நாம் ஜெயிப்போம்னு சொல்லணும், இல்லைனா மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லணும். இப்படி 2 தடவையும் பேசி 2 மாதிரி பேசினா அப்புறம் ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களோ ஜனங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆஹா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 200 இடத்துலையும் டெபாசிட் வருமான நிலைமைக்கு வந்துடும். இந்த மாதிரி மாற்றிலாம் பேசக்கூடாது. ஒருவேளை அவர் அந்த மாதிரி பேசியிருந்தார், அது ரொம்ப தப்பு நிரஞ்சன். இப்போது சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது வந்து விசிகா. ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே ஒரு 1 மந்த் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆதவர்ஜுனா திருமாவளவன் இந்த கட்சி விட்டு விலகல், இடைக்கால நீக்கம், இப்போ விலகிட்டார். அடுத்து விஜய் கட்சியில் சேருவீங்களான்னு ஒரு டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அவருடைய செயல்கள் என்னவா இருக்க போகுது அடுத்து? அதாவது வழக்கமாக இந்த திராவிட அரசியலில் ஒன்று சொல்லுவாங்க, துரோணர் கட்டை விரலை வாங்கி விட்டார். யார்? ஏகலைவனோட கட்டை விரலை அப்படின்னு. எனக்கு என்னவோ ஆதவ் அர்ஜுனா தான் இன்னைக்கு ஏகலைவனாக இருக்காரோ அப்படின்னு தோணுது நிரஞ்சன். ஆதவ் அர்ஜுனா என்னங்க கேட்டார்? எனக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுன்னு கேட்டாரா? எனக்கு இல்லை, ஆதவ் அர்ஜுனா டெப்டி சிஎம் வேணும் அப்படின்னா அது திருமாவர்களுக்காக தான். இல்லை அவர் வந்து இல்லை நான் வந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் யாருக்கு கை காட்டுறாரோ, கட்சியில் மூத்த நிர்வாகிகள் இல்லை வேறு யார் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் டெப்டி சிஎம். 4 மந்திரி வேணும் அப்படின்னா எப்படி 4 மந்திரியும் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்துக்க போகிறாரா? கட்சியில் இருக்கவங்களுக்கு தானே. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக அவர் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் குரலை நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ ஏகலைவன் கட்ட விரலை வாங்கின மாதிரி தானே தோணுது நிரஞ்சன் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்காக அவர் எதுவும் கேட்கல, யாருக்காக அவர் குரல் கொடுத்தார் அதை பார்க்கணும். எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, எனக்கு மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னு அவர் சொன்னாரா? டெப்டி சிஎம் 4 மந்திரிகள் இல்லை 5 மந்திரிகள் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. அவர் கிளீனாக சொல்கிறாருங்க. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அதிகாரத்தை நோக்கிய போராட்டம். அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னா அப்போ வெறும் ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டுக்காக நீங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற கனவை, லட்சியத்தை அடைய விடாமல் தடுக்கிறீர்கள். இதான அர்த்தம். அப்போ அவரை நீங்கள் இடைநீக்கம் செய்வதோ இல்லை வந்து அவர் விலகிட்டார் அப்படின்றதோ இது எப்படிங்க வேற மாதிரி பார்க்க முடியும்? எனக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி தர்மம்ன்றாங்க. இந்த மாதிரி அவர்கள் குறி நான் அல்ல, திருமாவளவன் அல்ல, திமுக தான் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? விசிகாவை விலக்கிவிட்டால் திமுக அப்படியே ஆட்டம் கண்டுடும். அதான் அர்த்தம். திருமாவையோ இல்லை விசிகாவையோ குறிவைப்பது திமுகவை அழிப்பதற்கு, இல்லை அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுவதற்கு அப்படின்னு சொன்னால் அப்போ விசிகா தான் வந்து திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. அந்த விசிகாவை விலக்கிட்டா திமுக அவ்வளோதான் அடுத்த எலெக்ஷனில். அப்போ அந்த அளவுக்கு விசிகா ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கும் பொழுது அதுக்கான ரெப்ரசன்டேஷன் மந்திரி சபையில் வேணுமா வேணாமா? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ 20% அவர்களுக்கான ஒதுக்கீடு இருக்கின்றது.
மந்திரி சபையில் 20% அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன மந்திரி சபை கொடுத்துக்கிறாங்க? இது வரைக்கும் எத்தனை மந்திரி சபை சொல்றாங்க பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தோம், இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு. ஐயா காமராஜர் அவர்கள் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சாதனை பண்ணிட்டு போயிட்டார். நீங்க என்னடானா நாங்க 100 வருடமா சமூக நீதி, அது என்னது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு தான் அந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவா? அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் உயர்கல்வித்துறை அமைச்சரே கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் ஒரு போலீஸ் மந்திரி கொடுக்கறது, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கறது, HRNC மினிஸ்டர் கொடுக்கறது கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு தகுதியான எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க போறீங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்து விட்டோம், அதுவும் கல்வித்துறை கிடையாது, அது வேற உயர்கல்வித்துறை, இந்த கல்வி அப்படின்னு துண்டு துண்டாக சொல்லிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் கொடுத்துட்டு நாங்க பார்த்தீங்களா சமூக நீதி நிலைநாட்டி விட்டோம்னு. எங்க இருக்குது சமூக நீதி? எனக்கு புரியலையே. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இதுதான் பெரிய கேள்வி. அடுத்த எலெக்ஷன்ல அந்த வின்னிங் ஸ்ட்ரீக், வின் பண்ணணும், சீட்டு வாங்கணும், அந்த ஒரு நோக்கம் தானா? அப்ப நீங்க வின் பண்ணா போதும், அண்ணா அம்பேத்கர் சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டாம். இல்லை, இப்போ அதிமுகவில் வந்தா ஜெயிக்கிறோமோ தோக்கணுமோன்னு ஒரு இது இருக்குல்ல, திமுக இருந்தால் ஜெயிக்கலாம், அந்த விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த எம்எல்ஏ எம்பி சீட்டு மட்டும் தான் முக்கியம், அதிகாரத்தை நோக்கிய உங்களது பயணம் அப்படின்றத பத்தி நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கவலைப்பட போறதே கிடையாதா? பாருங்க, இன்றைக்கு விசிக அவங்க தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது நடக்காத காரியம். மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் எதற்காக மக்கள் நல கூட்டணியில் போனோம் அப்படின்றத பற்றி அண்ணன் திருமாவர்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. கலைஞர் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் அண்ணாண்ட பக்கம் போயிருங்க அப்படின்னாரு. ஸோ அங்கே கூட்டணி ஆட்சி அப்படின்றத மக்கள் நல கூட்டணி முன்வைத்தது அப்படின்னு சொன்னாலுமே இது ஏற்கனவே இவங்களுடைய ஐடியா படி தான் அவர் அங்கே போனார்னு ஆகிப்போச்சு. ஸோ கூட்டணி ஆட்சின்றதுக்காக அவர் அங்கே போல, அவரோட வாயிலேயே வந்த விஷயம் அது. அப்போ கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொன்னது, இதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை நோக்கிய போராட்டம் அப்படின்றது அதெல்லாம் கைவிட்டுட்டு நாங்கள் அம்பேத்கர் கொள்கைகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒத்துவர் தான் நினைச்சேன். அப்படி சொன்னவரை நீங்க கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்து விட்டீர்கள். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது பாருங்க, அவர் என்ன சொன்னார்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். இஷ்டம் இருந்தா நீங்க பங்கு கொடுங்க, அது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நேரத்தில் அது பேசிக்கலாம். மற்றபடி இது எங்களுடைய அடிப்படை உரிமை, அதை சொல்றதுனால அது தப்பு கிடையாது. இதனால எங்க கூட்டணியில குழப்பம் வந்தது? இது அண்ணல் சொன்னதை இவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இவர் 99ல திருமா சொன்னதை தான் இவரு ரிப்பீட் பண்றாரு. இதே மன்னராட்சி முறை அப்படின்றத பத்தியும் திருமா அவர்கள் முன்னாடி பேசியிருக்காரு. ஆனா ஒரு கட்சி ஆட்சி முறையை மன்னராட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர் குடும்ப அரசியல் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் பேசினதை தானே இவர் பேசுறாரு, புதுசா ஒன்றும் பேசல. அப்ப அண்ணல் கொள்கைகளை சொன்னா தப்பு, திருமா அவர்கள் சொன்னதை சொன்னா தப்பு. கூட்டணி தர்மத்துக்காக நீங்க எந்த கொள்கைகளெல்லாம் நீங்க காவு கொடுக்குறீங்க அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? இதுதான் 26 தேர்தல் காலத்துல திமுகவே மாறிட்டு வராரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. என்ன மாறிட்டு வராங்க? அதாவது கட்சி திமுக காரவே திருமாவளவன் மாறிட்டு வராரு அப்படின்னு விமர்சனம். இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அதாவது மோர் ஃபெய்த்ஃபுல் தேன் த கிங் அப்படின்ற மாதிரி இது ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி திமுகவுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, இடர்பாடும் வரக்கூடாது அப்படின்னு திருமா அவர்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. திருப்பி திருப்பி அவர் அதானே சொல்றாரு, என்னை குறிவைப்பதன் மூலம் திமுகவை அப்படின்றாரு. அப்போ இவருக்கு அவருடைய கட்சியை விட யாருக்காக கட்சி நடத்துகின்றார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கு அதிகாரம் பகிரப்பட வேண்டும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு கொள்கைன்னு சொன்னார்ல, அதெல்லாம் நாங்க அப்படி அப்படி ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, திமுக ஜெயிக்க வேண்டும் அப்படிதானே தெரியுது. நிலைப்பாட்டில் போயிட்டாங்க. அப்புறம் அது மாதிரி சொன்னா என்ன தப்பு எனக்கு சொல்லுங்க? நான் அவரே சொல்லியிருந்தாரு சார், இந்த ப்ரெஷர், கூட்டணி ப்ரெஷர், என்ன மிரட்டுறாங்க, பயந்துட்டேன், இதெல்லாமே எதுவுமே கிடையாது, நான் வலிமை மிக்கவன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அது அழுத்தம் கொடுக்கவில்லை, அழுத்தம் கொடுத்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பயப்படாத ஆள். அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்களே செஞ்சிடறோம் அப்படின்னா எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அழுத்தம் இல்லை, இதான் அவர் சொன்னார். இதே அந்த மீட்டிங் வர்றதுக்கே சொன்னார். அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதாவது அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார்? மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து பேசுவோம், ஏதாவது இருந்தால் என்ன ஏது அப்படின்னு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லாத ஒரு விஷயம் அடுத்த இந்த புத்தக வெளியீட்டாளர் கலந்துகின்ற பிறகு அப்போதான் அந்த கட்சியுடைய நடைமுறைன்னு ஒன்று சொல்றாரு. தலித் அல்லாதவர்கள் நிர்வாகிகளாக இருக்கும் பட்சத்தில்
இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த மாதிரி வந்து விளக்கம் கேட்போம், அவர் வந்து விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மூத்த நிர்வாகிகள் 3 பேர் கொண்ட குழு அப்படின்னாங்க. இவர் விளக்கம் கேட்டாரா? அவர் ஏதாவது விளக்கம் கொடுத்தாரா? அதை பற்றி ஏதாவது செய்தி வந்துதா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர்களும் நான் விளக்கம் கொடுத்ததா சொல்லலை, இவரும் நாங்கள் விளக்கம் கேட்டோம் அப்படின்னு சொல்லலை. அப்போது அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொல்கிறீங்கன்னா அழுத்தத்துக்கெல்லாம் நான் பயப்படுவதுன்னு இல்லை அப்படின்னு சொன்னால், அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? அவர் கேட்ட கேள்வி என்ன தப்பு? இதுதான் என்னுடைய கேள்வி. இது நீங்கள் பல காலகட்டங்களில் பேசினது, இது உங்களுடைய கொள்கை. அப்படி அந்த கொள்கை இல்லாட்டா கூட அதுதான் உங்களுடைய கொள்கையாக நோக்கமாக இருக்க வேண்டும். எதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க? அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதானே நோக்கம். அப்போ அந்த கொள்கையை ஒருத்தர் பேசுகிறாரும் போது அவரை நீங்கள் சொன்ன ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் கொள்கைகள் உங்களுக்கு முக்கியம் இல்லை. திமுக ஆட்சிக்கு வருவது அதுதான் முக்கியம். திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் நமக்கு ஒரு 2 MP 4 MLA கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தானே தோணுது. கொள்கைகளை உதறி தள்ளிவிட்டு பதவி அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் 26 தேர்தலில் இது ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகின்றது. அது கட்சி வேண்டுமானால் கூட்டணியில் இருக்கலாம், ஆதரவு அப்படின்றது மாறப்போகின்றது. ஏன்னா முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு மட்டுமா? ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு, பட்டியலினத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு, அவர்களுக்கும் தானே அவர் சொன்னதோட அர்த்தம். அப்போ அவர் அங்கே கொடுப்பதற்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக தான் நானும் பார்க்குறேன். கரெக்டாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு தானே சார் எடுத்துக்கணும். கரெக்ட். அப்போது அங்கே நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் புத்தகத்தை அவரை வச்சு வெளியிடுகின்றார்கள். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால், கொடுக்குற இடத்துக்கு போக மாட்டோம், கொடுக்காத இடத்துல நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொன்னால், இதுதான் நான் சொன்னேன், கட்சி இங்கே இருக்கலாம், ஆதரவு ஆதவ், அது நடுவில் ஒரு ரா போட்ட ஆதரவு அப்படி வருதோ, அந்த பக்கம் போகலாம். ஓகே, நிறைய திருப்பங்கள் காத்திருக்கின்றன நிரஞ்சன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி நிரஞ்சன். இன்னைக்கு காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தியா? எஸ், ரெட் அண்ட் பிளாக்.